மலை போல் உயர்வும் வளர்ச்சியும் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, சனி வக்கர பயிற்சியில் நடக்கும் அற்புதங்கள் என்ன? பொதுவாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் 138 நாள் 3ஆம் இடத்துல இருந்த வக்கரம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி வரார். இந்த நேரத்தில் 7.5 சனி இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வேறு வரும். பொதுவாக இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது இப்போ சனி பார்த்திங்கன்னா எதெல்லாம் கெடுதல் கொடுத்தாரோ அதெல்லாம் நல்லதாக மாற்றிடுவார். எதெல்லாம் நல்லது கொடுத்தாரோ அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண போகிறார். அப்போ எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சனியின் ஆட்டம் ஆரம்பிக்கிறது. 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி வரார். 2ஆம் இடத்துல வந்தாலும் என்னென்னா அவர் தான் தனாதிபதி. வரவேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம். உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற பெண்டிங், உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒன்று வராமல் இருந்தது இல்லையா, அது வரப்போகிறது. பிரிந்த குடும்ப நபர்கள் ஒன்று சேர போகிறார்கள். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா திடீர்னு கோச்சிக்கிட்டு போனது, பேச்சுவார்த்தைக்கு இல்லாமல் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் மீண்டு வருகிற காலகட்டம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய டிசிஷன் நேரத்தில் பேச்சு, குடும்ப ரீதியான பழமையான ரொம்ப நாளாக பேசி வச்சுருந்த ரொம்ப பழக்க வழக்கங்கள், பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் அப்படியே மாறி இருந்து திருப்பி அதை நடைமுறைப்படுத்த போகிறீங்க. குடும்பம் பணம் இது ஏதாங்க வரப்போது. குடும்பம், பணம், பேச்சு இது அனைத்தும் மாறுகிற காலகட்டம். பொதுவாக மகர ராசி பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய பேர் இந்த வண்டி, பைக்கு, காரு வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இந்த வீடு பாதி கட்டிட்டு கொஞ்சம் நின்று லோன் கிடைக்குமா இல்லையாமல் இருந்தாங்க. அப்போ ஒரு சுபமாக கையிருப்பு பணம் அதிகரிக்க போது, வீடு கட்டி முடிக்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் கடன் அடைக்கக்கூடிய வழிவகை இருக்க போகிறது. ஆக மொத்தம் ஒரு சுப நிகழ்வு நடக்க காலகட்டம். பொதுவாக 3லிருந்து சனி 2க்கு வந்தாலே கொஞ்சம் பேச்சு வழக்குகள் ஆல்ரெடி அங்கே கவனமாக இருக்க வேண்டியது. ராகும் சனி சேர்ந்தால் டக்கு நீங்கள் சொல்கிற மற்றவங்களுக்கு புரியாது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப கவனிச்சுக்கணும். நீங்கள் சொல்லும் சொல் மற்றவங்களை கொல்லும். அதனால் கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். சுருக்குன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக தான் சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ உணர்வாங்க. ஏன்னா சனி ராகுங்கிறது, ராகு சனி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பைரவரை குறிக்கும். பைரவர் உட்கிற தெய்வம் இல்லையா, டக்குன்னு அவங்களுக்கு பஞ்சம் வர கொஞ்சம் பார்த்து கனிவாக பேச வேண்டிய காலகட்டங்கள். அப்படி அவங்களுக்கு தவறாக போய் கொஞ்சம் சாரி கேட்ட வேண்டிய நேரம். ரைட். இப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக இதெல்லாம் பெண்டிங் இருக்க சீர்திருத்தம் பண்ணுங்கள். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பழுது நீக்கி பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. தாயின் உடல்நிலை சீராகும் காலகட்டம். உங்களுக்கு கண், பல் தொந்தரவு சரி பார்க்கணும். உங்களுக்கு பார்த்துக்கணும். இப்போ தான் கண் தொந்தரவு, பல் தொந்தரவு கொஞ்சம் பார்க்கணும். வரவு நிறையா இருக்கும், செலவும் கொஞ்சம் உண்டுங்க. ஏன்னா அது குறிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ அடுத்து தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம். தொழில் சம்மந்தப்பட்ட 6ஆம் இடத்துல குரு பகவான் தனித்து சுப நிலையில் இருக்கார். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று மாற்றணும்னு தோணுங்க. வேலை மாற்றலான்னு தோணும். குறிப்பாக வேலையை விட்டு புதுசாக மாற்றக்கூடாது. வேலையில் இருந்துக்கிட்டே ஒன்றை பிடிச்சிட்டு போகணும். இப்போ திடீர்னு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எண்ணம் வந்துடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டு நினப்பு வந்துடும். உள்நாட்டுக்கு போயிடுவான், எதுக்கு உலகெல்லாம் சண்டையாக இருக்குது. இப்போ இதே உள்நாட்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறதுக்கு வெளிநாட்டில் போயிருந்தால் கூட பரவாயில்லப்பா. ஆக வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு வெளிநாடு இந்த ஒரு மியூச்சுவலாக இருக்குது. வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். சனி வக்கரம் பெறும் காலகட்டத்தில் நவம்பர் வரைக்கும் இருக்கேன். ஒரு வேலை ரீதியாக மாறுதல் உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. ப்ராஜெக்டாக மாறக்கூடிய காலகட்டம். வேறு பக்கம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. பண வருவாய் பார்த்திங்கன்னா வேறு மாநிலம், வெளிநாடு வர வருமானமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆந்திரா, கர்நாடகா இந்த வேறு பக்கம் மாறுறாங்க. அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்டாவது மாறிடுறாங்க. ஒரு சிலரும் ப்ராஜெக்ட் மாறுகிற காலகட்டம் உண்டு. இந்த நேரத்தில் வாடகை வருமானம், வட்டி வருமானம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு சார் கொடுத்த பணம் வந்தால் போதுங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறும். ரொம்ப நாளாக இந்த திருமண தடைக்கு பொதுவாகவே இந்த பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் கவனம் இருக்கேன். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கனிவாக பேச வேண்டும். இந்த இடத்துல சனி 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்தையும் பார்க்கறனால பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம். இந்த நேரத்தில் வண்டி வாகனம் எடுத்துகிட்டு போகிறது, இந்த நேரத்தில் திருஷ்டி தோஷம் ஏற்படும். திருஷ்டி தோஷம் இப்போ தான் மைண்டில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஸ்லோ டவுனாக இருக்கும். ஏன் ஸ்லோ டவுன் ஆகுது, சீவனையாக இருக்குமோ அதாக இருக்கும், வேறு அதெல்லாம் இருக்காது. இருந்தாலும் அப்படின்னு தோணும். அப்படின்னா கந்த சஷ்டி கவசங்கள் படிச்சுட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு விடிவு காலமாக இருக்கும்.
பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 5ஆம் அதிபதி. பொதுவாகவே சுக்கிரனோட தன்னிலை நல்லா தான் இருக்குது. இப்போ வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. தொழிலை விருத்தி பண்ண, கடன் வாங்கி தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சமாக இருக்குது. பொதுவாக கடன் வேணுமான்னு பாருங்கள். கடன் வாங்கி தொழில் விருத்தி பண்ணக்கூடியது. இப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் இப்போ தான் பிரேக் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. பிரிந்த பார்ட்னர்ஷிப், தொழில் பார்ட்னர்ஷிப்பில் மீண்டும் புதுப்பிக்க போகிறது. கொஞ்சம் பொறுமையாக பேசி சேர்த்து கொடுக்க காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு கோபங்கள் ஆணவ பேச்சாக இருந்தது. டக்குன்னு ஏன்னா அவ்வளோ திறமை இருந்தது. உங்கள் திறமை அது ஆணவ பேச்சாக மாறியதாக இருந்தது. இப்போ திறமையை கொஞ்சம் வெளிக்காட்டாமல் பேச்சை கொஞ்சம் சுருக்கி பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ பெண்கள் வகையில் ஆதாயம். இப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் மீடியாவில் இருக்கிறவங்க, சுக்கிரன் அம்சம் மீடியாவில் இருக்கிறவங்க நல்லா இருக்குது. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. இன்டீரியர் டிசைன், இந்த பேக்கரி கேக் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் செய்கிறவங்க சூப்பராக இருக்குது. இந்த டிஜிட்டல் மீடியா, நியூஸ் ரீடர் இவங்களுக்கெல்லாம் சூப்பர். யார் கவனமாக இருக்குன்னா இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பெயிண்ட் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனம். அரசு துறையினருக்கு நல்லா இருக்குது. அந்த அரசு துறையினர்லேயே பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்திங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக காலகட்டம். அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்புக்கு வளர்ச்சி, சினிமா துறையினருக்கு வளர்ச்சி. கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்கிறவங்க ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு அது ரிப்பீட் ஆக போகுது. இப்படி ஒரு பிரபஞ்சம் அமைச்சிருக்கு பாருங்கள். ரைட், அது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும். ரைட், இப்போ முக்கியமான விஷயம் குழந்தை பற்றி. இந்த நேரத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் திருமணத்தில் காதல் திருமணம், உறவில் திருமணம் பற்றி கேட்டிருந்தாங்க. இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் நல்லா இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். திருமணம் உண்டு. மனதுக்கு பிடித்த நல்ல வரனாக இருக்கும். இந்த ராகுக்கு இது பரிகாரம் மட்டும் பண்ணிக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும். திருமணம் சம்மந்தப்பட்ட சூப்பர். நல்ல காலம் நேரம் பார்த்து பண்ணிக்கங்க. இதில் ஒரே விஷயம் என்னென்னா, திருமணம் எங்கே வைக்கணும்? கோயில்லையா மண்டபத்துலையா? எந்த கோயில்னா எந்த கோயில்? சரி, மண்டபத்துலேயும் பெண் ஊரா ஆண் ஊரா? இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். முகூர்த்த லக்னம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்கிறது நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் வளர்ச்சியாக இருக்கும். கூட்டு வகையில் பொதுவாகவே நல்லா ஆறுதலாக இருக்கிறது. திரவம் சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு திரவம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பார்க்கணும், கரெக்டாக இருக்கா, குவாலிட்டி கண்ட்ரோலெலாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே இது நல்லாயிருக்கு. ரைட், இறுதியாக ஹெல்த் வைஸ் என்னங்க பண்ணுறது? அஜீரணம், கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது அங்கே தான் வந்து நிற்கிது. நான் பொதுவாகவே இந்த பல் தொந்தரவு, இப்போ கண்ணு பல் இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. மருத்துவ செலவு இது மாறி வரணும். இதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, மீண்டு வந்துடலாம். ஆக மொத்தம் இது ஒரு மிக்ஸ்டு பலனாக இருக்கும். 7.5 சனி இல்லை, ஆனால் கொஞ்சம் அதோட தாக்கம் இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். சனி பகவானை கொஞ்சம் மீண்டும் வழிபாடு செஞ்சு உங்கள் ராசி அதிபதி கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேச்சில் கவனமாக இருந்து வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் புதிதாக கல்வி கற்றுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகங்கள் உண்டு. உங்களுக்கும் தாய் தந்தையரோட அனுசரணை உண்டு. உடன் பிறந்தவங்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறுகிற காலகட்டம் தான். ஆக மொத்தம் நிறைய மாறுதல்கள் உண்டு. இது வளமான காலகட்டமாக மாற்றிக்க உங்கள் கையில் தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.